தற்போதைய அண்மை செய்தி, குழந்தை தொழிலாளர் முறையை தகர்ப்போம் என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கல்வி அளித்து குழந்தைகளின் வாழ்வை ஒளிரச் செய்வோம் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை போன்றவை அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாரிணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாரிணி, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. ஜூன் 12ஆம் தேதி உலகத்தினால் கடைபிடிக்கப்படுகிற தினமானது குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். இந்த குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்திற்கு தமிழக முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் அதில் கூறியிருப்பதாவது, குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக உலகமெங்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஜூன் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக கடைபெற்று வருகிறது என்றும், துள்ளி தேர்ந்து விளையாடி பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் இனிய பருவமே குழந்தை பருவம் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பருவத்தில் பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு குழந்தைகளை கொடுமையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இனிமையான குழந்தை பருவத்தினையும் முறையான கல்வியினையும் வழங்கிட வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை போன்றவை அவசியமானதாகும் என்றும், இவற்றை வழங்க மறுப்பது இயற்கை நீதிக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதாகும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிராக எவ்வகையான தொழில்களிலும் குழந்தைகளை பணியமர்த்த கூடாது மற்றும் வளரிளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பணியமர்த்தக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குழந்தைகளை தொழிற்பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை அவர்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே தமிழ்நாடு அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதன் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்திட தமிழ்நாடு அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பின் மூலம் பெறப்படும் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சிறுமை என்பதையே சமூகமும் பெற்றோர்களும் உணர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழித்திட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதை ஒழித்திட தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் முன்னெடுப்புகளுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றும், குழந்தை தொழிலாளர் முறையை தகர்ப்போம், கல்வி அளித்து குழந்தைகளின் வாழ்வை ஒளிரச் செய்வோம் என்று முதலமைச்சர் விஜய் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாரிணி.